அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் பாசன ஆண்டன்ஸில் இப்ரஹாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து விதைக்க ஆயத்தமாக வந்திருக்கிறவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. விதைக்கப்படுகின்ற வார்த்தைகள் பல்நூறு மடங்கு பலன் தர கர்த்தர் உதவி செய்வாராக. அவருக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடுகள் வசனங்களை கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த வார்த்தைகளோடு இணைந்திருக்கிற அவரையும் பரிசுத்தாவியானவர் நிரப்பி வழி நடத்துவாராக. அவரையும் அவர் சபையும் குடும்பத்தையும் வாழ்த்தி கொண்டு இந்த வேளையிலும் வரவேற்போம். மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ்லோ பாஸ்டர். Praise the Lord. ஆமேன். இணைந்திருக்கிறோம், உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் மேன்மையானவர், மகிமையானவர், நமக்கு மேன்மையான மகிமையான எங்களால் எண்ணக்கூட முடியாத அளவுக்கு எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். அதை நாங்கள் அறிந்து விசுவாசிப்போமானால் இன்றைக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொள்வோம். ஆமென். இன்றைய வசனத்துக்காக ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. நீர் இதை வெளிப்படுத்தாவிட்டால் நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இவற்றை நமக்கு வெளிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிறீர். விதைக்கப்படுகிற இந்த வார்த்தைகள் 100 கிரிகை செய்வதாக எங்களை மேற்கொள்வது மாத்திரமல்ல, எங்கள் மூலமாய் மற்றவர்களையும் தேசத்தையும் இந்த புரிந்துணர்வு, இந்த வார்த்தைகள் மேற்கொள்ளட்டும். இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய நாளிலே அநேக காரியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மாத்திரமல்ல, தேவன் உண்மையையும் பேசினார், சத்தியத்தையும் பேசினார். ஆனால் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியத்தை தியானியுங்கள். அது அவர் செய்து முடித்தவைகள். அவைகளை தியானிக்கும் பொழுது அவைகள் நம்மை மேற்கொண்டு நம்மை எல்லா விதத்திலும் விடுதலை ஆக்கும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். அதே சமயம் இன்றைய நாளிலும் தொடர்ச்சியாக யாக்கோப்பு 1 புத்தகத்தில் இருந்து நாங்கள் தொடர்ச்சியாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்வோம். நான் உங்களுக்கு 12ஆம் வசனம், 1 அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அப்ப கவனியுங்கள் பிரியமானவர்களை, ஜீவ கிரீடம் வாக்கு பண்ணி இருக்கிறது. ஆனால் சோதனைகளை மேற்கொள்ளாமல் நாங்கள் இருக்கிறபடியினால், அநேக சோதனைகளினால் நாங்கள் அடிபட்டு கொண்டு இருக்கிறபடியினால் நாங்கள் அநேக ஆசீர்வாதங்களை பெறாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் கவனியுங்கள், சோதனையை சகிக்கிற மனுஷன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப பிசாசு கொண்டு வர சோதனைகளை சகிக்கும்படி தேவன் சொல்லுகிறாரா, அல்லது நமக்காக அவர் சகித்தாரா என்பதைத்தான் நாங்கள் கவனமாக தியானிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் நாங்கள் இங்கே வாசிக்கிறோம். கவனியுங்கள், நான் நேற்றைய நாளிலே உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். சோதனைக்காரன் என்று தேவனுக்கு பெயர் கிடையாது, பிசாசுக்குத்தான் பெயர் சோதனைக்காரன். தேவனுக்கு சோதனைக்காரன் என்று பெயர் அல்ல. அப்ப இங்கே சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் சோதனையை அல்லது பிசாசு கொண்டு வருகிற காரியங்களை நம்மை சகிக்க சொல்லுகிறாரா என்று நாங்கள் பார்ப்போமானால் அப்படி அல்ல. நாங்கள் யாக்கோப்பு 4 அதிகாரம் 7 வசனத்தை வாசிப்போமானால், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையின்படி பேசுங்கள். வாக்கு தத்துக்கு கீழ்ப்படிந்து, இன்னொரு விதத்திலே சொன்னால் அதை நம்பி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். யாக்கோப்பு 4 அதிகாரம் 7 வசனத்திலே வாசிக்கிறோம். அப்ப சோதனைகளை அவன் கொண்டு வருவானானால் அதை சகிக்கும்படி அல்ல, மாறாக அதற்கு எதிர்த்து நிற்கும்படி, அதை துரத்தும்படி ஆமென் தேவன் விரும்புகிறார். மாத்திரமல்ல, எபேசியர் 4 அதிகாரம் 27 வசனத்திலே என்னத்தை வாசிக்கிறோம்? பிசாசுக்கு
இடம் கொடுக்காமலும் இருங்கள், சோதனைக்கு இடம் கொடுக்காமல் இருங்கள் என்று நாங்கள் இங்கே வாசிக்கிறோம். ஆனால் நமக்காக நம்மேல் வர வேண்டிய சோதனைகளை சகித்தவர் யார்? இப்ப நாங்கள் சோதனைக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டுமானால், தேவன் இயேசு கிறிஸ்து தான் அதற்கான சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் நமக்கு கொடுத்திருக்க வேண்டும். அவர் கொடுக்காவிட்டால் நாங்களால் பிசாசை மேற்கொள்ள முடியாது. ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற அதிகாரத்தையும் நமக்கு கொடுக்கிற வல்லமையும் வைத்துத்தான் எங்களால் சோதனைகளை ஜெயிக்க முடியும், சோதனைகளை துரத்த முடியும், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்க முடியும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். ஆனால் எங்களுக்காக சோதனையை சகித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து. சிலுவையிலே அவர் மேல் வந்த எல்லா விதமான பாடுகளையும் அவர் சகித்தார். அவர் எல்லா விதத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்கு எல்லா விதத்திலும் நன்மை வரும்படிக்கு அப்படி செய்தார். ஆமென். அப்ப அவர் சகித்தபடினால் நமக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிரீடத்தின்படிதான், அந்த அதிகாரம் வல்லமையின்படிதான் நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறோம். வருத்தங்கள், வேதனைகள், துன்பங்கள், சாபங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? பிசாசின் கிரிகைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது, வாய்க்காமல் போகிறது. ஆமென். அப்ப நமக்காக எல்லா கிரியை, பிசாசின் எல்லாவித சாபங்களையும், எல்லாவித மரணங்களையும், எல்லா விதமான இவன் நியாயப்பிரமாணத்தினால் நாங்கள் நியாயப்பிரமாணத்தை சரியாக கடைபிடிக்காததினால் வந்த எல்லா விதமான சாபத்திலும் இருந்து நம்மை விடுதலை ஆக்கினார் என்று நாங்கள் எங்கே பார்க்கிறோம்? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? மரத்திலே தொங்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக, அப்ப அந்த இடத்திலே சாபம் நமக்கு வர வேண்டி இருந்தது. ஆனால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு, அதாவது நியாய பிரமாணத்தில் இருக்கிற அத்தனை சட்ட திட்டங்களையும் நாங்கள் பின்பற்றாதபடியினால், அல்லது நாங்கள் அதை பிரேக் பண்ணினபடியினால், அதனால் வந்த சாபத்துக்கு நம்மை நீக்கலாக்கி மீட்டு கொள்வாரல்ல, மீட்டு கொண்டார். அப்ப இயேசு சகல சாபத்திலும் இருந்து நம்மை மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதியர்களுக்கு வரும்படியாகவும், ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. அப்ப நாங்கள் விசுவாசித்தால், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தார், என்னை பரிசுத்தமாக்கினார், எனக்கு சகல அதிகாரத்தையும் கொடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும்படி, அவனை துரத்தும்படி, அவனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கும்படி சகல அதிகாரமும் வல்லமையையும் கொடுத்து விட்டார். ஆமென். ஏனென்றால் அவர் சிலுவையிலே தொங்கினதின் நிமித்தம், அவர் சாபங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டது நிமித்தம், அவர் எனக்கு வர வேண்டிய எல்லா சோதனைகளையும் அவர் சகித்து கொண்டது நிமித்தம் நான் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. மிக முக்கியமான சத்தியம் பிரியமானவர்களே. இவற்றை நாங்கள் சரியாக கற்றுக்கொள்ளாதபடியினால்தான் நாங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி என்ன செய்கிறோம்? எங்களை சத்துரு என்ன செய்து விடுறான்? கன்ஃபியூஸ் ஆக்கி விடுறான். அதனால கன்ஃபியூஸ் ஆயிட்டோம் என்றால் எங்களால தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவுதான் தேவன் எங்களுக்கு நன்மை செய்திருந்தாலும், எங்களை விடுவித்திருந்தாலும், நாங்கள் சிந்தையிலே கன்ஃபியூஸா இருப்போமானால், நிச்சயமற்றவர்களாய் இருப்போமானால் பெற்றுக்கொள்ள முடியாது. சத்துரு இலகுவா எங்களை வஞ்சிப்பான். அப்ப கவனியுங்கள், அடுத்த வசனம் என்ன சொல்லுது என்று பார்க்கலாம். யோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், சோதிக்கப்படுகிறவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக.
ஆனா இன்றைக்கு அநேகர் அதைத்தான் சொல்லுகிறார். ஏனென்றால் அநேக வார்த்தைகளை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தேவன் சொல்லுகிற காரியங்களை நாங்கள் அவர் நம்மை சோதிக்கிறார் என்று நாங்கள் தவறாக புரிந்து கொண்டோம். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. அடுத்த வசனம் தான் மிக மிக முக்கியம். ஒருவனையும் கவனிங்கள், ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆனா இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் சொல்லுகிறோம் தேவன் நம்மை சோதிக்கிறார் என்று. ஏனென்றால் அதை சொல்லுகிற சில அதை ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் இது நிமித்தம், இதை சரியாக புரியாத நிமித்தம். எதுவென்று சொன்னால் யோவான் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, அவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். புரியுதுங்களா? தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும். அப்ப பாருங்க, நாங்க ஒரு காரியத்துல பிளவிடும் பொழுது அவர் என்ன செய்யறார்? அவருக்கு ஏற்கனவே தெரியும் தான் எப்பேற்பட்ட நன்மையை செய்ய போகிறார், மேன்மையை செய்ய போகிறார், அற்புதங்களை செய்ய போகிறார் என்று அவருக்கு தெரியும். பிலிப்பு சரியாய் சொல்லுவானா, தவறாய் சொல்லுவானா, விசுவாசத்துல சொல்லுவானா, அவவிசுவாசத்துல சொல்லுவானா என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப அறியாத தேவன் அல்ல. இப்போ ஒரு அறியாதவன், ஒருவரை பற்றி தெரியாதவன் தான் அவனை சோதித்து பார்க்க வேண்டும். இப்ப நான் ஒரு 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 ஒருவரை நான் வேலைக்கு அமர்த்தினால் அவரை பற்றி எனக்கு தெரியாது, அவன் நல்லவனா கெட்டவனா. ஏனென்றால் அவனுடைய ஆதியும் தெரியாது, அவனுடைய அந்தமும் எனக்கு தெரியாது. நான் கடவுள் அல்ல. ஆதியும் அந்தமும் தெரிகிறதுக்கு நான் கடவுள் அல்ல. அதனால நான் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை சோதித்து பார்க்கிறேன். ஆனால் தேவனுக்கு தெரியும், ஒரு மனுஷனுடைய ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவர் சோதித்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இங்கே ஏன் கேட்கிறார் என்றால், இப்படி கேட்பதனால் பிலிப்பு என்ன பதிலை சொல்லுவான்? அவன் விசுவாசத்திலே நடக்கிறானா, அவ விசுவாசத்திலே நடக்கிறானா, தன்னுடைய கிரியை நம்பி நடக்கிறானா, அல்லது தேவ கிரியை நம்பி செயல்படுகிறானா என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படிக்கும், அந்த சூழ்நிலையிலே குறைவு பற்றாக்குறை இருந்த அந்த சூழ்நிலையிலே தேவன் என்ன செய்கிறார், அவர்களுக்கு என்ன செய்தார் என்பதை நாங்கள் அறியும்படிக்கே இவைகளை அவர் கேட்கிறார். அவர் ஏன் பிலிப்பினிடத்திலே கேட்டார் என்றால், பிலிப்பு எப்பேற்பட்ட அறிவுடையவனா இருக்கிறான், தேவனை நம்பி செயல்படுகிறானா அல்லது தன்னுடைய சுயத்தை நம்பி செயல்படுகிறானா. அப்படி அவன் சுயத்தை நம்பி செயல்பட எல்லாம் இம்பாசிபிள் என்று அவன் பார்க்கும் பொழுது கூட தேவனால் எவ்ரிதிங் பாசிபிள், எல்லாம் பாசிபிள் என்றதை நமக்கு காண்பிக்கும்படிக்கு, பின்னாடி வருகிறவர்கள் படித்து கற்றுக்கொள்ளும்படிக்கு அவர் அப்படியான கேள்விகளை கேட்கிறார். அப்ப தெளிவாய் கவனிங்கள், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும். இந்த காரியத்தை நீங்க ஆதியாமத்திலிருந்தே பார்த்துட்டு வரலாம். அவர் ஆபிரகாமுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அறிந்திருந்தும், நீ பலி கொடுக்க தேவையில்லை ஆபிரகாமே, உன்னுடைய பலியை வைத்து நான் கிரியை செய்கிறவர் அல்ல, நான் உனக்கு தேவையான பலியை நானே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், குமாரனை நானே ஆயத்தம் பண்ணி வைத்து உங்களை அவருடைய பலியினால் உங்களை விடுதலையாக்குற தேவன் என்பதை ஆபிரகாமுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகத்தான், தான் செய்ய போவது என்னதென்று அறிந்தும் அவர் என்ன சொல்லுகிறார், ஈசாக்கை கொண்டு போய் பலி கொடு என்று சொல்லுகிறார். புரியுதுங்களா? அப்ப மிகவும் முக்கியம், அங்க ஈசாக்கு பலி கொடுக்கப்படவே இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட நம்பிக்கையில் இருந்துதான், அப்படிப்பட்ட வழிபாடுகளிலே இருந்துதான் ஆபிரகாம் வருகிறான். அப்ப அவனுக்கு சரியான ஒரு டீச்சிங்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக முதலாவது கொண்டு போய் பலி கொடு என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் அழுது குளறி கண்ணீர் வடித்து, ஆண்டவரே, எத்தனையோ நாட்களுக்கு பிறகு, எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி
இழப்பேன், எப்படி என்னால் கொல்ல முடியும் என்று அவன் கேட்கவில்லை. ஏனென்றால் இதே வழிபாட்டிலே தான் நம்முடைய தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக அவன் இருந்தான். அவனுடைய பழைய வழிபாட்டின்படி முதலாவது பிறந்த பிள்ளையை தேவனுக்கு பலி கொடுக்க வேண்டும், பலியாக செலுத்த வேண்டும். புரியுதுங்களா? அப்ப கவனிங்கள், தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படிக்கு, இந்த வசனத்தை வச்சுதான் கர்த்தர் சோதிக்கிறார், கர்த்தர் சோதிக்கிறார் என்று சொல்லிட்டு இருக்கிறோம். அவனை சோதிப்பதற்காக அல்ல. ஏனென்றால் அவன் எப்படி செயல்படுவான் என்று அவருக்கு ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். ஆனால் அவன் எப்படி செயல்படுவான் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படி. புரியுதுங்களா? அவனை பர்சனலா சோதிப்பதற்காக அல்ல, பிற்காலத்திலே இந்த காரியங்களை படிக்கிற நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு அவன் எப்பேற்பட்ட பதிலோடு வருகிறான், எப்பேற்பட்ட சிந்தை உடையவனா இருக்கிறான் என்பதை நாங்கள் அறியும்படிக்கே இப்படி கேட்டார். புரியுதுங்களா? பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்தை 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாது என்றார். புரியுதா? அப்ப அந்த நேரத்துல ஒருவேளை என்ன செய்திருக்கலாம், 200 பணம் என்ன செய்திருக்கலாம், அவன் கையில இருந்திருக்கலாம். அப்ப இருக்கிற பணத்தை வச்சே வாங்கினா கூட போதாது என்று அவர் என்ன செய்திருக்கலாம், சொல்லி இருக்கலாம். அப்ப கவனியுங்கள், இங்கே தேவன் அவனை சோதிக்கும்படிக்கு அல்ல, அவன் எப்பேற்பட்ட அறிவுடையவனா இருக்கிறான், அவனுடைய சிந்தை எண்ணத்தை சிந்திக்கிறது தேவனுடைய கிரியை சிந்திக்கிறதா அல்லது சுய கிரியை சிந்திக்கிறதா என்பதை நமக்கு காண்பிக்கும்படிக்கே அவர் அப்படி ஒரு கேள்வியை கேட்டார். தான் செய்ய போவது என்னதென்றும் அவர் அறிந்திருந்தும் அப்படி கேட்டார். இன்றைக்கு நாங்கள் அநேக வேளைகளில் சொல்லிக்கொண்டு, தேவன் சோதிக்கிறார் பிரதர், ஏனோ தெரியல பிரதர், சோதனைக்கு மேல சோதனை பிரதர் என்று சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, சோதனைகளை தேவன் தருகிறவர் அல்ல, அவர் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. நாம் தேவனால் சோதிக்கப்படுகிறோம் என்று சோதிக்கப்படுகிறவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லாதிருப்பானாக. ஆனா இதைத்தான் அநேகர் சொல்லிட்டு இருக்கிறோம். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. பிலிப்பு பாருங்க, அவர் பொல்லாங்கினால் அவனை சோதிக்க இல்லை. புரியுதுங்களா? கவனிங்கள், 14வது வசனம், அவன் தன் சுய இச்சையினாலே இழுப்புண்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். புரியுதுங்களா? அப்ப மரணம் எப்படி வருகிறது என்று சொல்லி, என் பிரியமான சகோதரரே, இது உண்மைகள். ஆனால் கவனிங்க, தொடர்ந்து கவனிப்பீங்களானா இந்த பாவம் என்ன செய்தாம், மரணத்தை பிறப்பிக்கிறது. இது உண்மை. ஆனா சத்தியம் என்ன என்று சொல்லி பார்க்கலாம். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப கவனிங்க, அப்ப தேவன் ஒருபொழுதும் நம்மை சோதிக்கிறவர் அல்ல. நாங்கள் என்ன செய்கிறோம், இச்சையினால் எழுப்புட்டு சோதிக்கப்படுகிறோம். ஆனால் தேவனோ அவர் தீன்மையினால் சோதிக்காமல் மாறாக எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு கொடுக்கிற தேவன். ஆகவே நாங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. தேவன் தான் இவைகளை செய்கிறார் என்று எண்ணக்கூடாது. அப்படி எண்ணுவோமானால் அங்கே பிசாசு உட்கார்ந்து இருக்கும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. பிற வேதனை துன்பங்களை நாங்கள் சகித்து கொண்டு இருப்போமானால் பிசாசு அதை கொடுக்கிறான். ஆனால் அது பிசாசு என்று தெரியாமல் நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம், அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறோம். இயேசு நமக்காக சகித்தார், நாம் சகிக்க கூடாது என்பதற்காக.
ஆனால் இனிமேல் நீங்கள் சகிக்காமல் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். இது பிசாசின் காரியம். சோதனை பிசாசின் கிரியை, தேவனுடைய கிரியை அல்ல. ஆமென். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை என்று சொன்னால், அவர் இதை விட வேற எதுவும் அவரால் செய்ய முடியாது. அவர் மாறவே மாட்டார். இல்ல பிரதர், கொஞ்ச நாள் நன்மை செய்வார், சில வேளை அவர் தீமை, அப்படி கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அவர் மாறவே முடியாது. நேற்று ஒன்றும் மாறாதது. அவர் நன்மை மாத்திரம் செய்கிறது. ஆமென். அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். அல்லேலூயா. அப்ப இது நடந்துட்டா நடக்கலையா? ஜனிப்பித்தார். நாங்கள் அவருடைய முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். புதுப்பிக்கப்பட்டு விட்டோம். புதிய மனுஷராக மாற்றப்பட்டு விட்டோம். புதிய இருதயம் கொடுக்கப்பட்டாயிற்று. புதிய உடன்படிக்கையின்படி நமக்கு புதிய ஆவியை, புதிய இருதயத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, முற்றும் புதிதாயின. கடந்த வாரத்திலே பார்த்தோம். நாங்கள் பழையவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் புதியவைகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நாங்கள் எசாயாவிலே வாசிக்கிறோம், பழையவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். அப்ப பழையவைகளை நினைத்து கொண்டிருந்தால், பூர்வமானவைகளையே சிந்தித்துக் கொண்டிருந்தால், இயேசு என்னை விடுதலையாக்கின பிறகும் நான் பாவி, நான் படும் பெரும் பாவி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் புதிய வாழ்க்கை என்னை மேற்கொள்ள முடியாது. தேவன் கொடுத்த வல்லமை, வரங்கள் என்னை மேற்கொள்ள முடியாது. தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆமென். இன்னும் எனக்குள்ளே என்ன இருக்கிறது? எனக்குள்ளே பாவம் இருக்கிறது, எனக்குள்ளே சாபம் இருக்கிறது, எனக்குள்ளே சுவையினம் இருக்கிறது, இப்படி எனக்குள்ளே பலவீனம் இருக்கிறது என்றெல்லாம் நாங்கள் நினைப்போமானால் தேவ வசனத்துக்கு விரோதமாய் நினைக்கிறோம். தேவ வசனத்தினால் எங்களை புதுப்பித்தார், விடுதலை ஆக்கினார். ஆகவே நாங்கள் விடுதலை ஆனோம் என்று நாங்கள் விசுவாசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஆமென். ஆகையினால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் அவருடைய வசனத்தை கேட்கிறதற்கு அவர் செய்து முடித்தார் என்பதை கேட்கிறதற்கு தீவிரமாயும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். ஏனென்றால் இவைகள் எல்லாம் கோபம் எல்லாம் தேவனுடைய சுபாவம் அல்ல. அப்ப தேவனுடைய சுபாவத்தை நாங்கள் தியானிப்போமானால் அன்பு என்ன செய்யாது? எரிச்சல் அடையாது. ஆகவே ஒரே பலியினால், எபிரேயர் 10:14 ஒரே பலியினால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்றால் சுய கிரிகை செய்து தங்களை பரிசுத்தமாக்க, நல்லபடியாய் வாழ வேண்டும், நல்ல குணாதிசயம் இருக்க வேண்டும் என்று சுய கிரிகை செய்கிறவர்களை, இதுவரையும் தங்களை பரிசுத்தமாக்கி கொள்ள முயற்சி செய்கிறவர்களை அவர் ஒரே பலியினால், இயேசு கொடுத்த ஒரே பலியினால் எங்களை என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். பூரணமாக்கப்பட்டோம் அவர் கொடுத்த ஒரே பலியினால். இதை விசுவாசித்தால் தான் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆபிரகாம் விசுவாசித்தான்,
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்ப எல்லாமே விசுவாசம். ஆதாம், தேவன் என்னை பரிபூரணமாய் உருவாக்கி விட்டார், எனக்கு எந்த தேவையும் இல்லை, அவர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிறபடினால் எனக்கு எந்த தாழ்ச்சியும் இல்லை என்று நினைத்திருந்தால் ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பழத்தை பிடுங்கி, நன்மை தீமை அறிகிற பழத்தை பிடுங்கி சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப எங்களுக்கு தேவை இருக்கிறது. எஸ், நாங்கள் உயர்வுக்கு போக வேண்டுமானால் நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சுயத்திலே கிரியை நடப்பித்தார்கள். என்னத்தை பார்க்கவில்லை, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பரிபூரணம் அடைந்து விட்டோம், தேவனுக்குள் நாங்கள் பரிபூரணமாய் இருக்கிறோம், தேவன் எங்களை பரிபூரணமாய் படைத்திருக்கிறார் என்பதை ஆதாமும் ஏவாளும் நம்பி இருந்தால் அவர்கள் கடைசி வரையும் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டிருக்க முடியாது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து மறுபடியும் எல்லாவற்றையும் செய்த பிறகும் இயேசு என்னை பரிபூரணமாக்கி விட்டார், என்னுடைய வாழ்க்கை பரிபூரணமானது, என்னுடைய கணவன் பரிபூரணம் ஆக்கிவிட்டார், என்னுடைய மனைவியை பரிபூரணம் ஆக்கிவிட்டார், என்னுடைய பிள்ளைகளை பரிபூரணம் ஆக்கிவிட்டார், என்னுடைய சரீரத்தை பரிபூரணம் ஆக்கிவிட்டார் என்று நாங்கள் விசுவாசித்தார் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். மாறாக இந்த எபிரேயர் 10ஆம் அதிகாரம் சொல்லுகிறது போல நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அவருடைய கிரிகையை நம்பாமல், நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கவனியுங்கள். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்றால் சுய கிரியை நடப்பிக்கிறவர்களை நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்ளுவதற்கு சுய கிரியை நடப்பிக்கிறோம். அதை செய்யவா, இதை செய்யவா, அப்படி செய்யவா, இப்படி செய்யவா, இப்படி செய்தால் நடக்குமா, அப்படி செய்தால் நடக்குமா, ஈவன் பாட்டு பாடினால், அதிகமாய் தேவனை புகழ்ந்து பாடினால் அற்புதம் நடக்குமா, இரவு பகலாய் ஜெபித்தால் அற்புதம் நடக்குமா? இவைகள் எல்லாம் நாங்கள் செய்யும் பொழுது விசுவாசம் இல்லாமல் செய்வோமானால், அவர் செய்து முடித்தார் என்ற விசுவாசம் இல்லாமல் நாங்கள் துதித்தாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, ஆனால் அவர் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்ற அறிவில்லாமல் நாங்கள் துதிப்போமானால், ஜெபிப்போமானால் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, சுய கிரியை செய்கிறவர்களை ஒரே பலியினாலே இவர் இயேசு கிறிஸ்துவானவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்துவார் அல்ல, படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நான் ஏனோ தானோ என்று சொல்லவில்லை பிரியமானவர்களே, இதை நான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில இந்த வசனம் பயங்கரமான அற்புதங்களை கொண்டு வந்திருக்கிறோம். எத்தனையோ வருஷம் பாடுகள், எத்தனையோ வருஷம் சோதனைகள், எத்தனையோ வருஷம் பிசாசின் தொல்லைகள் அல்லது பிசாசினுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தவர்கள் எல்லாரையும் இந்த வசனம் விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே தயவு செய்து கிறிஸ்துவுக்குள் நான் பூரணமாக்கப்பட்டேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தால், பிசாசுக்கு இடம் கொடுக்காமல், உங்களை பாவிகளாக எண்ணாமல், தேவன் என்னை பரிசுத்தமாக்கி விட்டார், அவருடைய கிரிகை, என்னுடைய கிரிகை என்னை பரிசுத்தமாக்க முடியாது, என்னுடைய நீதி அழுக்கான கந்தை, ஆகவே அவர் என்னை பூரணப்படுத்தினார் என்று நான் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமா தேவனுடைய மகிமையை காண்பேன். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஃபாதர். எங்களுக்கு வர வேண்டிய சோதனைகளை நீர் சகித்து அவை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை விடுதலை ஆக்கி, இனிமேல் சோதனைக்காரன் வந்தால் அவனை துரத்தும்படியாக, அவனுக்கு எதிர்த்து நிற்கும்படியாக எங்களுக்கு சகல அதிகாரங்களையும் வல்லமையும் கொடுத்ததற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரே பலியினால் எங்களுடைய குடும்பத்தை, கணவனை, மனைவியை, சபையை,
பிள்ளைகளை எதிர்காலத்தை நீர் பூரணப்படுத்தி விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிரியை அதை பூரணமாய் நிறைவாய் செய்து முடித்து அதை விசுவாசியுங்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமை செயல்படும், அதை காண்பீர்கள் என்று நீர் சொன்னதற்காய் நன்றி. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் பூரணப்படுத்தினதற்காய் நன்றி. ஒரே பலியினால் பூரணப்படுத்தினீர். அந்த பூரணம் வெளிப்படுவதாக இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற குடும்பங்களை மேற்கொள்ளட்டும், சபைகளை மேற்கொள்ளட்டும், ஊழியக்காரரை மேற்கொள்ளட்டும், தேசங்களை மேற்கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். மன்னிக்க வேண்டும், மைக் ஆஃபில் இருந்தது. நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரே பலியினாலே நமக்கு வர வேண்டிய சோதனைகளை அவர் மேற்கொண்டு நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கத்தர் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கருத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஊழியங்களையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத்த கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். We are blessed. ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் அவருடைய மாலை வேளையிலும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்தார். அடுத்த வாரத்தில் எங்களுக்கு வழமை போல நேரம் மாறுகிறது பாஸ்டர். அதனால் வழமையான நேரத்துக்கு நாங்கள் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். எங்களுடன் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் பிரைம் மினிஸ்டர் சார்பாக லண்டன் யூகேலேருந்து இணைந்தார். கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கத்திருந்த வார்த்தைகளை 11 மடங்கு பயன்பெறத்தக்கதாக விளையச் செய்யத்தக்கதாக விதைக்கப்பட்ட வார்த்தைகள் விளையச் செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தரிடம் ஒப்புவிப்போம். கத்தர் தாமே வழி நடத்துவாராக. காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன், ஆமேன்.